சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்களுடைய வணக்கம். இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது, இது என் ஃபேமிலி ஃபங்க்ஷன். இத்தனை வருஷமாக வந்து இப்போ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு. இங்கே வந்திருக்கவங்க அனைவருமே என்னோடய ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன்லேருந்து ப்ரெஸ்லேருந்து என் கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் எப்பவுமே இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் மீனாட்சி சார் இருக்கட்டும், சார் பாலன் சார், யாரோ ஒன்றா இருக்கட்டும், விஸ்வி சார், அந்தகன் சார், அப்போ பார்த்தா இல்லையா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்திலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு. ஸோ எப்பவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கீங்க. அண்ட் ஊடகத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு யூ ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மை ஆல் மை ப்ரோக்ரஸ் என்னோட சக்ஸஸில். அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் இன் பர்சன். இது எப்பவுமே தான் என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு. அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இதுவும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போது மிடில் வந்து செந்தில் சார் இருக்கார் 5 ஸ்டார்லேருந்து, அப்புறம் வந்து மெட்ராஸ் பட்டன் அவங்க ஜெகதீஷ் இருக்கார், அண்ட் ஜாய் சார்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் ராஜேஷ் சார் வந்து கொடுத்து இப்போ வேலை வச்சு எனக்கு கலக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போது எனக்கு மிக ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அப்பா வந்து இப்போது யூஸ்வலாக கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு. இப்போ வந்து பிரசாந்த் 55 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. அது சாதாரண கிஃப்ட் கிடையாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு. அண்ட் ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து 25th இயரில் வந்து இப்போ என்ட்ரு ஆக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். அந்த 25th இயரில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய படமாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா, திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா, நல்லா நடிங்கடா. ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி. நல்லா இப்போ ஹரி சார் பற்றி உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போகிற ஜென்ரேஷன் இந்த படம் திரும்பி பார்க்கும்போது தமிழ் எப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்கிறீங்களோ, இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கதை இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே முக்கியமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும். அண்ட் ஹரி சார் பொறுத்து சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும். ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தியாகராஜன் சார், அது எனக்கு தந்து அவர் சாதாரணமாக எடுக்க மாட்டார், எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர். ஸோ அவரை வந்து கேட்டேன், அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரினா நீங்கள் எது கவலைப்படுற கமான் பண்ணுறது எப்பவும் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் மீ. நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்பவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணம் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற என்னுடைய உயிரின் மேலே ரசிகர் அனைவருமே நீங்கள் எல்லாமே வந்து எங்கிட்ட இருக்கு. எப்பவுமே வந்து எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்கிட்ட பேசும்போது கூப்பிடும் போதும் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடன் அது சொல்ல முடியும் தெரில எனக்கு. பட் கண்டிப்பாக நான் பண்ணுற படங்கள் மூலிமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு அமையிற மாதிரி இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக ஐ விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் ஐ நோ இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம். அண்ட் இதுதான் ஆரம்பம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ். நீங்கள் தூரம் வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக உட்காந்து நீங்கள் எல்லோரும் என்னை வாழ்த்தி பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் என்னுடைய ஃபேமிலி சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனலாக விஷ் பண்ணலும் திரும்பி இந்த மேடையில் இங்கே அமர்ந்து இருக்க ப்ரெஸ்ஸுக்கும் ஊடக ப்ரெஸ்ஸுகளுக்கும் உலகத்தில் இங்கே இப்போ ப்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வந்து தமிழனும் கிடையாது. ப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேனடாவில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, ட்விட்டர் குரூப்பும் சரி, எல்லாருமே
இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க. அவங்களும் வந்து படத்தை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தங்கன் படத்தை வந்து இங்கே எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ப்ரெஸ்லேயும் வந்து நிறைய தெரிவிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஊடகங்களும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லிஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க, அதே மாதிரி இருப்பீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஆல் லைக் டு சே லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நன்றி. அதே மாதிரி ஹீரோயின் கவிதாவுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன். யூஸ்வலாக வந்து நீங்கள் தான் அவங்களை கலாய்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கலாய்க்கணும்னு நினச்சி தான். ஸோ நல்ல கிளாமராக இருக்காங்க. இங்கே வந்து இப்போ நம்ம மீனாட்சி சார் அவரு மொத்த பிரஸ் மீட்டை முடிச்சு விட்டீங்களா? தேவராஜ் சார் எங்கே இருக்கீங்க? தேவராஜ் சார் ஓகேயா? தேங்க்யூ. இவ்வளோ